இந்த ஏரியா ராஜாபுதூர் பணக்குடி ரோட்டில் ரோஸ்மியாபுரத்துக்கும் வடலி விலைக்கும் இடையில் உள்ள ஒரு இடம். இந்த ஏரியாவில் பாறை அமைப்புங்கிறது வடக்கு 55 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும். நீரோட்டங்கிறது இங்கே தான். பொதுவான ஜியாலஜி கிரானைட்டிக் நைஸு அந்த ராக்கு. மேலே வெதர்ட் ராக் சிதைவு பாறைங்கிறது 60 அடி வரைக்கும் குறைந்தபட்சம் இருக்கும். மேக்ஸிமம் 100 அடி வரைக்கும் வரும். ஆனால் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் ஏரியா, அதாவது அளவுக்கு அதிகமாக நிலத்தடி நீரை பயன்படுத்தின ஏரியாக்களில் இதுவும் ஒன்று. இந்த இடத்துல எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணியை உள்வாங்கிக்கிடும். அந்த அளவுக்கு அருமையான பாறை அமைப்பு. கீழே சிதைவு உண்டு, ஆனால் கீழே இம்பீரியஸ் ஹார்ட் ராக்கு. இந்த ஏரியாவில் டீப்பராக பிரேக் ஆகும். 400 அடி 500 அடியிலலாம் தண்ணி பிரேக் ஆகக்கூடிய இடம் இந்த ஏரியா. ஆனால் கவனமாக கண்டுபிடிச்சி போட்டால் தான் இங்கே சக்ஸஸ் ஆகும். இங்கே பல பேருக்கு பார்த்து கொடுத்துருக்கேன். அவங்க 5-6 போர் 10 போருக்கு மேலெலாம் போட்டுட்டு ஃபெயிலியர் ஆன பிறகு என்ன வர சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பாறை அமைப்புக்கு அந்த நீரோட்ட கொடிக்கு பெர்பெண்டிகுலராக ஃபஸ்ட்டு ஸ்கேன் பார்த்துட்ருக்கேன். 50 மீட்டர் லென்த்து, 250 மீட்டர் டெப்த்து. இந்த பக்கம் தான் கொடுமுடியாறு டேம் இருக்குது. அது இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்கிட்ட இருக்கும். இது ரெண்டாவது 50 மீட்டர் ஸ்கேனு, 250 மீட்டர் டெப்த்து. ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 16.3 மீட்ரு அளவில். அது 50-60 அடியில் உள்ள லேசான ஈரம். அது கீழே 125 மீட்டரில் ஒரு பிரேக் வருது. பட் அது ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. இங்கே பக்கத்து தோட்டத்தில் அதுக்கு நேராக கிழக்க ஒரு 500 அடி ஆழத்துக்கு போர்வெல் போட்டு தண்ணி இல்லாமல் இருக்குது. இவங்க இடத்துலையே அந்த பில்டிங் பக்கத்தில் 400 அடி போட்டிருக்காங்களோ, 400 அடி ஆழம் போர் போட்டு வெறும் கசிவு மட்டும் இருக்குது. இது மூணாவது ஸ்கேனு. 50 மீட்ரு லென்த்து, 250 மீட்ரு டெப்த்து. ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது ஃபஸ்ட்டு ஸ்கேனில் உள்ள அடையாளத்தை விட பெட்டரான பிளேஸ். 26வது மீட்டரில் அடையாளம் வச்சுருக்கோம். இதில் 2 பிரேக் ஆகுது. மேலே 50-60 அடி சிதைவு, அதுக்கு கீழே 100 மீட்டர்லேயும் 150 மீட்டர்லேயும் பிரேக்கு காமிக்கு. ஆனால் பெரிய பிளவு கிடையாது அது. என்னைக்காவது அந்த வடகிழக்கு ஈசான மூலைங்கிறத விட இங்கே இடையில உள்ள 2வது ஸ்கேன் இடம் கொஞ்சம் நல்ல இடம். இந்த இடத்தினுடைய மேற்கு ஓரத்தில் இது 4வது ஸ்கேன் நடக்கு. 3வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது கரெக்டாக 150 மீட்டரில் உள்ள பிளவில் கொஞ்சம் உயிர் இருக்குது. அதில் 3 ஸ்கேன் முடிஞ்சதில் இந்த 3வது ஸ்கேனில் மட்டும்தான் 150 மீட்டர் பிளவு இருந்தும் அதில் ஓரளவுக்கு தண்ணி இருக்குது. மீதி 2 ஸ்கேன்லேயும் பிளவு இருக்குது, தண்ணி இருக்கக்கூடிய அறிகுறியே இல்லை. இந்த 3வது ஸ்கேனில் தண்ணி இருக்கக்கூடிய அறிகுறி கொஞ்சம் வந்திருக்கு. 4வது ஸ்கேனு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது 5வது ஸ்கேன் நடக்கு. 4வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது 100 to 125 மீட்ரு நல்ல பெரிய கேப்பாக இருக்குது. ஆனால் ரொம்ப சுமாரான தண்ணி தான் இருக்குது. இப்போ 4 ஸ்கேன் பார்த்ததில் 3 அல்லது 4 அது 2ல் ஏதாவது ஒரு சாய்ஸ் இருக்குது. இது 6வது ஸ்கேன். 3வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதுக்கு பேரலெல்லாம் அதோட பெஸ்ட்டாக இருக்கா இல்லைன்னு தெரியறதுக்காக அதுக்கு பக்கத்துலேயே வேலையை ஒட்டி 6வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 4வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 5வது ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் வைக்கலை. ஸோ இந்த இடத்தினுடைய தன்மை தெளிவாக புரியுது. 1வது ஸ்கேனு 2வது ஸ்கேனில் இல்லை, 5வது ஸ்கேன்லையும் இல்லை. ஸோ நம்ம இடத்தினுடைய வடகிழக்கு வடமேற்கு பகுதியில் போதிய அளவு நிலத்தடி நீரோட்டம் இல்லை.
இங்கே தென்கிழக்குலேயும் அங்கே தென்மேற்கு திசையிலையும் கொஞ்சம் இருக்குது. உள்ள கம்ப்ரஸர் ஓடுற சத்தம் கேட்கு. ஸோ அங்கே கம்ப்ரஸர் தான் ஓடுது. இங்கே ஆய்வு பணிக்கு வந்த இடத்துல 6 ஸ்கேன் முடிஞ்சது. 6ஆவது ஸ்கேன்லேயும் ஒன்றும் இல்லை. ஸோ 6 ஸ்கேனில் 2 இடம் மட்டும் மிக மிக சுமாராக இருக்குது. அது 125 மீட்ரு 150 மீட்டரில் ஒரு பிளவு கிடக்கு, சுமாரான பிளவு. அதுலேயும் நல்ல நிலத்தடி நீர் வளம் அதிகம் உள்ள பிளவாக இல்லை. பிளவு இருக்குது, ஆனால் அதில் போதிய அளவு தண்ணி இல்லாமல் தான் இருக்குது. அது கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடிய வாய்ப்புள்ள இடமா இருக்குது. 2 இடமும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 லிட்டர் அளவுக்குள்ளே தண்ணி வரும், அவ்வளோதான். ஒரு தொட்டி கட்டி அதில் கம்ப்ரஸர் மோட்ரு போட்டு தொட்டியை ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்திக்கணும். இந்த ஏரியா வந்து மழை மறைவு பிரதேசம்தான். இந்த மழை இருக்குது, ஆனால் இங்கே வந்து எந்த விதமான ரீசார்ஜிங் ஃபேக்டரி எதுவுமே கிடையாது. குளம், ஏரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மழை பெய்கிற தண்ணி மட்டும்தான் இந்த ஏரியாவில். அங்கே தூரமாக தெரியுது வள்ளியூர் சுட்டுப்பொத்தை.